ஒரு டைவர்ஸுக்கு 1 கோடி. முனிஸ் ராஜாவின் காதல் திருமண லீலைகள் ஆடியோ லீக். நம்ம 2 பேரும் வாழ்ற வாழ்க்கை 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. சும்மா காமெடி இல்லை. நடிகர் ராஜ்கிரண் மகள் பிரியாவை காதல் வலையில் விழ வைத்து திருமணம் செய்த முனிஸ் ராஜா பற்றி திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. யார் இந்த முனிஸ் ராஜா? இவர் சின்னத்திரை சீரியலில் நடித்து வருகிறார். இவரது அண்ணன் சண்முகராஜா சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையிலும் நடித்து வருகிறார். முனிஸ் ராஜா நடிகர் ராஜ்கிரண் மகள் பிரியாவை திருமணம் செய்தது போலி திருமணமாக கருதப்படுகிறது. என்னென்றால், பிரியாவை திருமணம் செய்வதற்கு முன் முனிஸ் ராஜாவுக்கு பல பெண்களுடன் தொடர்பில் இருந்த ஆடியோ இணையத்தில் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகிறது. அதில் தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த அக்ஷயா என்கிற ஒரு பெண்ணுடன் பல நாட்கள் பேசியுள்ளார். கடைசியில் திருமணம் என்று அப்பெண் சொல்லும் போது அப்பெண்ணின் சாதியை கேட்டுள்ளார். தாழ்த்தப்பட்ட சாதி என்கிற ஒரே காரணத்தால் அப்பெண்ணை திருமணம் செய்யாமல் ஏமாற்றியுள்ளார் முனிஸ் ராஜா. என்ன ஆக்சுவலா நான் கேக்குறேன் தப்பா இருக்கு. என்ன கம்யூனிட்டி? புரியல. என்ன கம்யூனிட்டிமா? யாரு? நீதான். எதுக்கு அதெல்லாம் கேட்பீங்க? இல்ல தேவரன் தானே சொன்னீங்க. இல்ல உங்க அத்தை உங்க சித்தி சொன்னிச்சுல தேவரன். ஹலோ முனிஸ் ராஜா அக்ஷயா என்ற பெண்ணுடன் கொஞ்சி கொலாவி பேசிய ஆடியோ இணையத்தில் மேலும் வைரல். இது மட்டுமில்லாமல் இதற்கு அடுத்தது அருணா என்ற பெண்ணை காதலித்து அவருடன் வாழ்ந்து வந்துள்ளார். இவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் முனிஸ் ராஜாவும் அருணாவும் பேசிய ஆடியோக்களில் சில இணையத்தில் கசிந்துள்ளது. இது போதாது என்று தாரணி என்கிற பெண்ணையும் திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார் முனிஸ் ராஜா. சில காலம் சென்ற பிறகு அப்பெண்ணை விட்டு பிரிந்து விட்டார். இதற்கு அடுத்ததாகத்தான் நடிகர் ராஜ்கிரண் மகளை காதல் செய்வது போல் நடித்து திருமணமும் செய்ய ஏற்பாடு செய்துள்ளார் முனிஸ் ராஜா. அந்த திருமணமும் முறையாக நடக்கவில்லையாம். ஆனால் முனிஸ் ராஜா அக்ஷயா, அருணா, தாரணி என்கிற பெண்களுடன் தொடர்பில் இருப்பது நடிகர் ராஜ்கிரண் மகள் பிரியாவுக்கு தெரியாமலே இருந்து வந்தது. முனிஸ் ராஜா பிரியாவை திருமணம் செய்த பிறகும் பல பெண்களுடன் முனிஸ் ராஜா தொடர்பில் இருந்துள்ளார். இதற்கு அடுத்ததாகத்தான் நடிகர் ராஜ்கிரண் மகளை காதல் செய்வது போல் நடித்து திருமணமும் செய்ய ஏற்பாடு செய்துள்ளார். அந்த திருமணமும் முறையாக நடக்கவில்லையாம். ஆனால் முனிஸ் ராஜா அக்ஷயா, அருணா, தாரணி என்கிற பெண்களுடன் தொடர்பில் இருப்பது நடிகர் ராஜ்கிரண் மகள் பிரியாவுக்கு தெரியாமலே இருந்து வந்தது. முனிஸ் ராஜா பிரியாவை திருமணம் செய்த பிறகும் பல பெண்களுடன் முனிஸ் ராஜா தொடர்பில் இருந்துள்ளார். ராஜ்கிரண் மகள் திருமணம் ஏமாற்றியது யார் யார்? சிக்கும் முக்கிய புள்ளிகள். முனிஸ் ராஜா ராஜ்கிரண் மகள் பிரியாவை கோயம்புத்தூருக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு சமத்துவத்திற்கான சாதி மத மறுப்பு திருமணம் பிரிவோர் மற்றும் ஆதரிப்போர் சங்கத்தில் திருமணம் செய்துள்ளார். அச்சங்கமும் திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்யாமல் தாலி மட்டும் கட்டி திருமணம் செய்துள்ளனர். சில மாதம் சென்ற பிறகு பிரியா முனிஸ் ராஜாவிடம், நாம் சட்டப்படி திருமணத்தை பதிவு பண்ணவில்லை, உடனே பண்ண வேண்டும் என்று சொன்னதற்கு முனிஸ் ராஜா, நீ பணம் கொடு, உனக்கு முன்னால் என் மனைவியாக இருந்த தாரணியிடம் அந்த பணத்தை கொடுத்து டைவர்ஸ் வாங்கிவிட்டு நம் திருமணத்தை அதிகாரப்பூர்வமாக பண்ணிக்கொள்வோம் என்று முனிஸ் ராஜா பிரியாவிடம் கூறியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த பிரியா பல பிரச்சனைகளை சந்தித்துவிட்டு மீண்டும் தனது அப்பா வீட்டிற்கே வந்துவிட்டார். அப்போதுதான் பிரியாவுக்கு உண்மை தெரிய வந்தது. சட்டப்படி திருமணத்தை பதிவு பண்ணாமல் முனிஸ் ராஜாவின் சிறையில் சிக்கிக் கொள்வார் என்ற பயத்தில் பிரியாவை ஏமாற்றியுள்ளார். இதற்கு சாதி மறுப்பு திருமண பிரிவோர் சங்கமும் முனிஸ் ராஜாவுக்கு துணை நின்றதாக தெரிகிறது. கட்டாயப்படுத்தி இச்சங்கம் பதிவு பண்ணியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும். ஆனால் இச்சங்கம் பல மாதங்கள் ஆகியும் பதிவும் செய்யாமல் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்துள்ளார்கள். தற்போது முனிஸ் ராஜா பிரியாவுடன் எடுத்த புகைப்படத்தை வாட்ஸ்அப் டிபியாக வைத்து, பிரியா என் மனைவி, நான் ராஜ்கிரண் மருமகன் என்று முனிஸ் ராஜா ஊருக்குள் போலியாக நாடகமாடி சம்பந்தம் இல்லாமல் நடிகர் ராஜ்கிரண் பெயருக்கு முனிஸ் ராஜா கலங்கம் விளைவிக்கிறார் என்று ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராஜ்கிரண் குடும்பத்திடம் இருந்து 4 கோடி ரூபாய் வரை எதிர்பார்த்த முனிஸ் ராஜா தற்போது கிடைப்பதை சுருட்டிக் கொள்ளும் எண்ணத்தில் உள்ளார். இதற்கு பின்னால் முனிஸ் ராஜாவை ஆட்டி படைப்பது யார் என்று பார்த்ததில் அவரது அண்ணன் நடிகர் சண்முகராஜா, அவரது அக்கா ரீட்டா பிரபாவும் தான். இவர்கள் இருக்கும் தைரியத்தில் தான் முனிஸ் ராஜா ஆட்டம் காட்டி வருகிறார். அப்புறம் பண்ணி வச்சதாச்சுன்னா அது தப்பாயிடும். அதனால
ஃபர்ஸ்ட் நீ என்ன இப்ப நாங்க ஒதுக்கி இருக்கிறப்ப நீ என்ன கடிவாளம் போட்டு அவங்களுக்கு கண்டிஷன் போடணும்னா அவங்க 2 பேரையும் வர வை அப்படின்னு அவங்க பொண்ணை கொடுத்துட்டு அப்படின்னு அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு உண்மையிலேயே பாசம் இருக்குன்னா 2 தரப்பு ஆட்கள் வந்து நிக்க வேண்டியதானே. அவங்க அண்ணன் ஒருத்தன் வரப்போறான், இந்த லேடி வரப்போகுது, அது மாதிரி ஒரு 2 பேர் வந்துட்டு நிக்கிறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அப்ப எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க, எதுக்குமே இது பண்ண. இன்னைக்கு வரைக்கும் தான் அந்த ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. என்னவென்றால் அவரது அக்கா ரீட்டா பிரபா கோவை B3 காவல் நிலையத்தில் ஏட்டாக பணியாற்றி வருகிறார். சட்டப்படி செல்லாத திருமணத்திற்கு டைவர்ஸ் வேண்டும் என்றால் 4 கோடி கொடுங்கள் என்று சொல்லி காத்திருக்கும் முனிஷ் ராஜாவும் அவரது உடன்பிறப்புகளும் வங்கியை ஏமாற்றிய முனிஷ் ராஜா ராஜ்கிரண் மகள் பிரியாவின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தித்தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போவதாக பிரியாவின் பெயரில் லோன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. முனிஷ் ராஜா பல பெண்களை ஏமாற்றியது மட்டுமில்லாமல் சட்டம், வங்கி அனைத்தையும் பணத்திற்காக ஏமாற்றியது குறிப்பிடத்தக்கது.